ம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு எல்லாருக்கும் உங்களுக்கு பிஸியா எக்ஸாம்ஸ் போயிட்டு இருக்கிற டைம்ல கூட நீங்க இவ்வளவு பேர் ஜாயின் பண்ணது ரொம்ப சந்தோஷம். ஒரு வார்த்தை நம்ம ப்ரே பண்ணுவோம். எங்கள் கண்மையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, இந்த அருமையான மாலை வேளைக்காக உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த இரவு நேரத்துல கூட உங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் உங்களுடைய காரியங்களை தியானிக்கும்படியாக உங்களுடைய பாதப்படியில வந்திருக்கிறோம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுடைய பார்வைக்கு அருமையான விலையேற பெற்ற பிள்ளைகள் ஆண்டவரே. நீங்க அவங்களோட பேசுங்க. நீங்க ஒவ்வொருத்தரோடையும் தனிப்பட்ட விதத்துல ஆவியானவர் அவங்க கூட இடைப்படுங்க. நீர் அப்படியே செய்கிற தயவுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தயவா ஜெபம் கிளம்புங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம்ம எல்லாருக்குமே ஏப்ரஹாம் லிங்கன் பத்தி தெரியும். அவர் 16th பிரசிடென்ட், யுனைடெட் ஸ்டேட்ஸோட 16th பிரசிடென்டா இருந்தார். நீங்க இந்த உலகத்திலேயே எந்த பிரசிடென்டோட பிரசிடென்ட்ன்றதே ஒரு பெரிய பவர்ஃபுல் பொசிஷன், நம்ம நாட்டு மாதிரி இல்லை. ஆனா இந்த உலகத்திலேயே யாரோட எந்த பிரசிடென்ட்டுக்கு ரொம்ப பவர் ஜாஸ்தின்னு பாத்தீங்கன்னா அது யுனைடெட் ஸ்டேட்ஸோட பிரசிடென்ட் தான். அதுல 16th பிரசிடென்டா இருந்தவர் ஏப்ரஹாம் லிங்கன். அவர் 809 ஆண்டு கென்டக்கின்ற இடத்துல பிறக்கிறாரு. பிறந்து யாருக்கு பிறக்கிறாருன்னா, படிப்பறிவே இல்லாத, ரெண்டு படிக்காத அம்மா அப்பாக்கு ரொம்ப ஏழ்மையில பிறக்கிறார். நம்ம நினைக்கிற அமெரிக்கான்னு ஒண்ணு எல்லாமே அப்படியே பயங்கர ஹைஃபையா இருப்பாங்க, ரொம்ப ரிச்சா இருப்பாங்கன்னு நினைக்கிறோம். ஆனா இவர் பிறந்தது அப்படி ஒரு ரொம்ப ஏழையான குடும்பம். படிக்காத பேரண்ட்ஸுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாரு. இவருக்கு ஒரு அக்கா, ஒரு சின்ன தம்பி. தம்பி பிறந்த கொஞ்ச நாள்லயே இறந்துட்டான். அக்கா ஒரு 21 வயசுல இறந்துட்டாங்க. இவருக்கு 9 வயசு ஆகும்போது அம்மா இறந்துடுறாங்க. அம்மா இறந்து போயிட்டு இவர் அட்டஸ்ட் வச்சு ஒரு வருஷம் கூட ஸ்கூல்ல அப்படி படிச்சது இல்லையா. இவர் தொடர்ந்து ஒரு வருஷம் கூட ஸ்கூலுக்கு போனது இல்லையா. அப்பெல்லாம் மொத்த ஸ்கூல், இவர் போன ஸ்கூலிங்கே லெஸ் தென் 1 இயர். அப்படி அவ்வளவு தூரம் படிப்புக்கே அவருக்கு ஒரு வாய்ப்பே இல்லாம சொந்தமா படிச்சாரு. ஏன்னா அவ்வளவு இன்ட்ரெஸ்ட். அதை ரீட் பண்ணணும், வாசிக்கணும், எழுதி பார்க்கணும்னு சொந்த இன்ட்ரெஸ்ட்ல படிச்சவரு என்னன்னா கடன் வாங்கி படிப்பாரு புக்ஸ. என்னென்ன தெரியுமா கடன் வாங்கி வரும்? பைபிள் கடன் வாங்கி. உங்க வீட்டுல பைபிள் கூட கிடையாது, கிறிஸ்டியன் குடும்பம், ஆனா வாங்குறதுக்கு பணம் கிடையாது. பைபிள் கடன் வாங்கி படிப்பாரு. அந்த ஈசோப்பின் குட்டி கதைகள், அது நம்ம தமிழ்ல கூட நம்ம வந்திருக்கோம், அது ஈசோப் ஃபேபிள்ஸ்ன்னு அதை வாங்கி படிப்பாரு. அப்படி ராபின்சன் க்ரூசோ அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் இவரே வாங்கி தானே படிச்சு படிச்சு அந்த இன்ட்ரெஸ்டை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டாராம். அந்த அவ்வளவு சின்ன வயசு, அந்த 9 வயசுல அம்மா இறந்துறாங்க. 10 வயசுலயே அவங்க அப்பா வேற கல்யாணம் பண்றாரு. தம்பி இறந்து போயிட்டான், அக்கா இறந்து போயிட்டாங்க, இவர் மட்டும் இருக்காரு. ஆனா ஆண்டவரோட பெரிய கிருபை, அந்த அம்மா சாரான்னு அந்த அவங்களோட ஸ்டெப் மதர் இவரை நீ ரொம்ப இன்டெலிஜென்ட் அப்படின்ட்டு இவரை ரொம்ப என்கரேஜ் பண்றாங்க. இவரை ரொம்ப படிக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப என்கரேஜ் பண்றாங்க. இவர் செய்யாத வேலையே கிடையாது. அவ்வளோ ஒரு லேபரர், ஒரு ஃபார்ம்ல போய் வேலை பார்க்கறது, கூலி வேலை, என்னெல்லாம் இவர் பார்க்காததே இல்லை. ஒரு கார்பென்ட்ரி இதுல போய் வேலை பார்ப்பாரு. அப்புறம் ஒரு போஸ்டல் கிளர்க்கா இருப்பாரு, ஸ்டோர்ல போய் வேலை பார்ப்பாரு. என்னென்ன வேலை கிடைக்குதோ. ஏன்னா அவ்வளவு வறுமை அவங்க வீட்டுல. ஒரே ரூம்ல அதான் வீடு, அவங்க வீடு. இன்னைக்கும் நீங்க கென்டக்கி போனீங்கன்னா அந்த ஊர்ல இவர் வாழ்ந்த வீட்டையே ஒரு இதுக்குள்ள வச்சிருக்காங்க. ஏன்னா அவ்வளவு சின்ன ஒரே ரூம், லாக் கேபின்னு, வெறும் கட்டையில செஞ்ச ஒரு கேபின், அதுதான் அவங்களோட வீடு. அது இன்னைக்கும் கூட இருக்குது. அவர் அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அவ்வளோ அத மாதிரி ஒரு லைஃப்ல அவ்வளோ ஃபெயிலியர் அவருக்கு. 25 வயசுல லா படிக்க ஆரம்பிக்கிறாரு. எப்படியோ அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு 25 வயசுல லா படிக்க ஆரம்பிச்சு, அப்படியே திருப்பி கவர்மெண்ட் இதுல எதுக்காவது போய் அந்த செனேட்ன்னு சொல்ற அந்த அரசியல்ல அதுல போய் அவரு ஏதாவது எலெக்ஷன்ல நிப்பாரு, தோத்து போவார். திருப்பி வேற ஏதாவது ஒரு இதுக்கு
அவரோட லைஃப் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, நெறைய ஃபெயிலியர்ஸ். என்னதான் ஒரு வெஞ்சர் எடுக்குறாரோ, நெறைய அநேகமான ஃபெயிலியர்ஸ். பிசினஸ்ல தோத்து போவாரு, அரசியல்ல தோத்து போவாரு. ஆனா, எல்லா டைமும் திருப்பி திருப்பி எழும்புவார். ஏன்னா, அவர் சின்னதுல படிச்ச அந்த வேத வசனங்கள், கர்த்தர பிடிச்சுக்கிட்டா போதும், கர்த்தர் நம்மள என்னைக்காவது ஒரு நாள் உயர்த்துவாரு. நம்ம வெட்கப்பட்டு போமாட்டோன்ற அந்த பெரிய ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்துச்சு. அதனால ஆண்டவர வந்து உறுதியா பிடிச்சுக்கிட்டாரு அவரு. ஆ ஆ 25 வயசுல லா படிக்க ஆரம்பிச்சாரு. ஆனா, அவர் பிரசிடென்ட் ஆகும்போது அநேக ஃபெயிலியர்ஸ்க்கு அப்புறம் பிரசிடென்ட்டா ஆகும்போது அவருக்கு வயசு 52. நீங்களும் நானும் நினைக்கலாம். எவ்வளோ வருஷம் வேஸ்ட்டா போயிடுச்சுல. சின்னதுல படாத பாடுபட்டு 52 வயசுல தான் அவரு பிரசிடென்ட் ஆனார். ஆனா, அந்த அவரு அவ்வளோ நாளு அந்த பட்ட பாடுகளுக்கெல்லாம் வந்து அதுக்கு அது வந்து ஒரு ஒரு கிஃப்ட் மாதிரி அவர் வந்து பிரசிடென்ட்டா ஆ ஆயி இன்னைக்கு வரைக்கும் நீங்க அந்த அமெரிக்கன்ஸ் இன்னைக்கு 2026 இப்ப போய் கேட்டீங்கன்னா, யாரு உங்களோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரசிடென்ட்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா, ஏப்ரஹாம் லிங்கன். அந்த கென்டக்கின்ற அந்த ஸ்டேட்டுக்கு போனீங்கன்னா, ஃபுல்லா இவரோட இதுதான் இருக்கும் அந்த இடத்துல. ஏன்னா, மக்கள் இவர வந்து அப்படி கொண்டாடுனாங்க. அது ஏன்னு கூட நம்ம பின்னாடி ஒவ்வொரு காரியமா பார்க்கலாம். ஆனா, இவரு நடுவுல இடைப்பட்ட காலங்கள்ல சோர்ந்து போகல. ஏன்னா 1 பேதுரு 5:6 சொல்லுது, "ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருங்கள்ன்னு" சொல்றாரு. இது ஏன் நமக்கு கஷ்டமா இருக்குதுன்னா, நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில வந்து ஒரு லிமிட்டட் டைம் தான் இருக்குது. நம்ம இந்த பூமியில வாழ்றதுக்கு. நமக்கு எண்ட்லெஸ்ஸா நம்ம இங்க வாழ முடியாது. நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு குறிப்பிட்ட கால அளவு தான் இருக்குது. அதனால எல்லாருமே நம்ம ஒரு அவசரத்துல இருக்கோம். என்ன சீக்கிரமா நம்ம சக்சஸ்ஃபுல்லா ஆயிரணும். ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும். நம்ம வெற்றி உள்ள வாழ்க்கை வாழணும், நல்ல வாழ்க்கை வாழணும். அது எப்படின்னா சீக்கிரமா நடக்கணும். ஏன்னா நம்ம நான் எல்லாத்துக்கும் ஒரு கால அளவு. அது வந்து மினிட்ஸ்ல ஆரம்பிச்சு வருஷங்கள், இயர்ஸ் மினிட்ஸ்ல இருந்து இயர்ஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட் போடுங்கப்பா. மினிட்ஸ்ல இருந்து இயர்ஸ்க்கு போற மாரி நம்ம எல்லாமே அந்த நம்மளோட சக்சஸ எப்படி நம்ம இந்த உலகம் நம்மள எப்படி சக்சஸ நம்மளோட சக்சஸ எப்படி அது இது பாக்குதுன்னா, நம்ம எப்படி ஒரு ஒரு மைல் ஸ்டோன்ஸ ரீச் பண்றோம். இந்த இந்த 5 வயசு ஆச்சா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல சேர்ந்திருக்கணும். 10th ஸ்டாண்டர்ட் எந்த வயசுல முடிச்சிடணும்? 15 வயசுல முடிச்சிடணும். அப் ஏஜ் லிமிட் இப்ப இந்தியன் ஆர்மில நீங்க சேரணும்னா 27 வயசுக்குள்ள சேர்ந்தாதான் உண்டு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் கன்செஷன்லாம் இருக்கு. இது நார்மலா இருக்கிறவங்க. நான் மிலிட்டரிக்கு போகணும்னா 27 வயசுக்குள்ள நான் போயிடணும். ரயில்வே ஜாபா 33 வயசுக்குள்ள அதுக்கப்புறம் அட்டெம்ப்ட் பண்ண முடியாது. அது க்ளோஸ்டு. அந்த 33 வயசு வரைக்கும் தான் நீங்க அத அட்டெம்ப்ட் பண்ணலாம். அதுக்கு மேல அது வாய்ப்பு கிடையாது. இப்ப மினிட்ஸ்ன்னு சொன்னேன். ஈவன் செகண்ட்ஸ் மேட்டர். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் உசைன் போல்ட்ன்னு ஒரு 100 மீட்டர்ஸ்ல ஒரு ஜமைக்கன். அவர்தான் பெஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் வச்சிருக்கிறாரு. 100 மீட்டர்ஸ எத்தனை செகண்ட்ஸ்ல கடப்பாரு. வினாடிகள் 9.58 செகண்ட்ஸ். அந்த பாயிண்ட் 02ன்றது எவ்வளவு ஒரு முக்கியம் இல்லாதது. நம்மள நினைச்சீங்கன்னா இப்படி கைய 2 சொடக் போட்டீங்கன்னா 2 செகண்ட் போயிடும். ஆனா உசைன் போல்ட்டோட அந்த ரெக்கார்ட் வந்து 9.5 செகண்ட்ஸ். அப்ப எவ்வளவு அந்த நேரம் வந்து எவ்வளவு ஒருத்தனோட சக்சஸ வந்து எவ்வளவு தீர்மானிக்குது. அஹ் நம்மள சுத்தி வந்து சோசியல் ப்ரெஷர். நம்ம குடும்பம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம படிக்கிற இடத்துல உள்ளவங்க, நம்ம வேலை பார்க்குற இடத்துல உள்ளவங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு வந்து தீரவே தீராது. இந்த கேள்வி என்ன பண்ற, அதுவும் இப்ப என்ன பண்ற, இந்த கேள்விய வந்து யாருமே எஸ்கேப் பண்ணவே முடியாது. அந்த கேள்விக்கு சும்மா இருக்கிறேன்னு நீங்க ஒரு பதில் வந்து ஒரு ஆப்ஷனே கிடையாது, கொடுக்கவே முடியாது. நீங்க எதையாவது ஒண்ணு பண்ணணும். நீங்க எதையாவது ஒண்ணு லைஃப்ல வந்து மேல சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும். அதுதான் வந்து இந்த உலகம் எதிர்பார்க்குது. இந்த உலகம் மட்டும் எதிர்பார்க்கல, இந்த ப்ரெஷர் வந்து நமக்குள்ளேயும் இருக்கு. நம்ம நினைச்சது நினைச்ச நேரத்துல நினைச்சபடி நடக்கலைன்னா நமக்கு அது ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுக்குது. அததான் வந்து டிசப்பாயின்மெண்ட் கேப்ன்னு சொல்றாங்க.
நீங்க நான் ஒண்ணு நெனச்சேன், நடக்கிறது ஒண்ணா இருக்குது அப்டின்னா, எக்ஸ்கியூஸ் மீ. அத வந்து டிசப்பாயின்ட்மென்ட் கேப்ன்னு சொல்றாங்க. இது என்ன கொண்டு வருது நம்மளுக்கு? பயங்கர ஒரு விரக்தி, ஒரு மன உளைச்சல கொண்டு வருது. கோபம், சோகம், அப்புறம் முக்கியமா கசப்பு. கசப்பு எதுன்னா, நம்ம மேலயே நமக்கு கசப்பு. நம்ம சக்சஸ்ஃபுல்லா வரலன்னு வச்சுக்கோங்க, நம்ம மேலயே நமக்கு கசப்பு. அடுத்தவங்க மேல கசப்பு. நம்முடைய சூழ்நிலைகள குறிச்சு நமக்கு ஒரு பெரிய கசப்பு உண்டாகுது. இதனால நமக்கு தாழ்வு மனப்பான்மை, சலிப்பு வந்துருது. ச்சே! என்ன செஞ்சு என்ன? நெனச்ச மாரி எதுவுமே நடக்க மாட்டேன்து. நான் வந்து அன்லக்கி. எனக்கு எதுவுமே உருப்படாது. நான் கை வச்சா இது பண்ணாது. நான் இப்படிதான் ஃபெயிலியர்லயே இருக்கணும் போலன்னு, அந்த மாரி ஒரு மைண்ட் வந்து செட் ஆயிருது. அது அந்த டிசப்பாயின்ட்மென்ட் மட்டும் நமக்குள்ள வரவே விட்டுறக்கூடாது. ஏப்ரஹாம் லிங்கன பார்த்தோம். எப்படி எவ்ளோ அவருக்கு வாழ்க்கையில டிசப்பாயின்ட்மென்ட்ஸ் அதெல்லாம் கடந்து, கடந்து, கடந்து ஒரு நாள்ல ஆண்டவர் வந்து இந்த இந்த உலகமே வியந்து பார்க்கிற மாரி அவர உயர்த்தினார். இந்த இதுல நான் சொன்ன வசனத்துல வந்து 2 காரியம் இருக்கு. ஆண்டவர் வந்து நம்மள ஏற்ற நேரத்துல அவர் உயர்த்துவாரு. ஆனா, அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. அது என்னன்னா, அவருடைய பலத்த கைக்குள்ள நம்ம அடங்கியிருக்கணும். நம்ம யூசுவலா என்ன உயர்த்துங்க, உயர்த்துங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். நான் சக்சஸ்ஃபுல் ஆகணும், நான் வெற்றி பெறணும்னு நம்ம நம்ம அதுக்கு ரொம்ப நம்ம அந்த பிரேயர் பண்ணுவோமே தவிர, ஆண்டவரே நான் உங்க கரத்துக்குள்ள அடங்கி இருக்கணும்னு சொல்றீங்களே, அத நான் செய்யணும்னு. அதுக்கு 3 காரியம் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு. ஒண்ணு வாலண்டரி சப்மிஷன். இன்னொன்னு அபாண்டனிங் ப்ரைடு. இன்னொன்னு அக்செப்டிங் சர்கம்ஸ்டான்சஸ். இந்த 3 காரியமும் ஒருத்தவங்க பலத்த கைக்குள்ள அடங்கிருங்கன்னா, யாரோட கைக்குள்ளேயாவது போய் நம்ம கீழ உட்கார்றது இல்ல. இது வந்து இந்த ஒரு மெட்டாஃபார்ன்னு சொல்ற ஒரு எக்ஸாம்பிளா ஆண்டவர் சொல்றாரு. அவரோட பலத்த கைக்குள்ள அடங்கி இருங்கன்னா, நீங்க தானா கீழ்ப்படுகிறது. இப்ப நம்ம ஒரு வேலைய ஒருத்தவங்க கிட்ட குடுத்தா, ஒரு பிள்ளைட்ட ஒரு அப்பா ஒரு வேலைய குடுக்குறாங்கன்னா, சந்தோஷமா செய்ற ஒரு பிள்ளை இருக்கும். வேண்டா வெறுப்பா செய்ற ஒரு பிள்ளை இருக்கும். ஆனா, அவங்க அப்பா வேலையே குடுக்காத போது, "நான் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணுமாப்பா? இந்த வேலை செய்யணுமாப்பான்னு?" போய் கேட்குறாங்க பாருங்களேன் ஒரு பிள்ளை. அந்த பிள்ளை தான். அந்த மாரி ஒரு ஒபீடியன்ஸ் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு. உங்ககிட்டயும், என்கிட்டயும் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? தானா வர்ற கீழ்ப்படிதல். அது தானா வர்ற கீழ்ப்படிதல் வந்து யாராவது சொல்லி, சொல்லி, குத்தி, குத்தி, "நீ இத செய். இத செஞ்சா தான் உனக்கு உயர்வு. நீ இப்படி செஞ்சா தான் உனக்கு ஆசீர்வாதம். நீ இப்படி இருந்தா தான் ஆண்டவர் உன் மேல பிரியப்படுவாருன்னு" சொல்றதில்ல. ஆண்டவர் மேல உங்களுக்கு இருக்கிற அந்த அன்புனால, நீங்களே வாலண்டியரா ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற காரியம். இது இது வந்து இது முக்கியமா எதுக்குன்னா, நம்மளோட நம்மளோட சூழ்நிலைகள் நமக்கு சரியில்லாம, நீங்க ஒரு ஃபெயிலியர்ல, இல்ல ஒரு கஷ்டமான பாதையில போயிட்டுருக்கும்போது, இந்த ஆண்டவருக்கு கீழ்ப்படியிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான காரியம். ஆனா, அவர் அன்பு செய்றவங்களால இத நிச்சயமா செய்ய முடியும். ஆண்டவர் எனக்கு நல்லது தான் செய்வாரு. அவர் என் மேல அன்புள்ள தேவன்னு அது உங்க மனசுல பதிஞ்சு இருந்துச்சுன்னா, நிச்சயமா நீங்க அந்த நேரத்துல கூட ஆண்டவருக்கு கீழ்ப்படியிறது நமக்கு லேசான காரியமா தான் இருக்கும். அது ஒரு கஷ்டமா இருக்காது. ஏன்னா, அது ஹேபிட் ஆயிரும். ஆண்டவருக்கு கீழ்ப்படியிறது வந்து ஒரு ஹேபிட் ஆயிரும். நீங்க வந்து நீங்களே ஒரு டைம் டேபிள் போட்டுட்டு, அதுக்குள்ள ஆண்டவரே எனக்கு இந்த நேரத்துக்குள்ள, இந்த மாசத்துக்குள்ள நான் இப்படி ஒண்ணு வச்சிருக்கேன். இது நடக்கணும் ஆண்டவரே. அப்பதான் நீங்க என் மேல அன்பா இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்குவேன். இந்த மாரி ஒரு எமோஷனல் பிளாக்மெயில்ல இல்ல நானே என் மூளைக்கு தோணுனத வச்சு நான் ஒரு டைம் டேபிள் போட்டு, அவர் கைய முறுக்கி, நான் எதையாவது ஒரு பிளெஸ்ஸிங்க வாங்கணும்னு வந்து நெனைக்கிறதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் தான் இந்த வாலண்டரி சப்மிஷன். நானா கீழ்ப்படிதேன். ஆண்டவரே நான் கீழ்ப்படிறேன்ப்பா. நீங்க உங்க நேரத்துல இந்த காரியத்த நீங்க சரியான நேரத்துல எனக்கு செய்து குடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். அப்படின்றது தான் வந்து நல்லது. அடுத்தது அடுத்த காரியம் வந்து அபாண்டனிங் ப்ரைட். யா யாரால கடவுளுக்கு கீழ்ப்படிய முடியாதுன்னா, எங்க பெருமை இருக்குதோ, அங்க கீழ்ப்படியவே முடியாது. ம். அ இது அபாண்டனிங் ப்ரைட்ன்னா, ம் நானும் நீங்களும் என்ன சொல்லணும்னா,
ஆண்டவரே இது என்னால முடியாத காரியம். ஆனா நான் உங்களோட ஸ்ட்ரென்த்தை வச்சு நான் இந்த காரியத்தை நான் அட்டம் பண்றேன்ப்பா. இது உமக்கு சித்தமானா இதுல எனக்கு ஒரு சக்சஸ கொடுங்க அப்படின்னு சொல்றதுதான் தாழ்த்துறது. நம்மள தாழ்த்துறது. நீங்க இப்ப நான் சொன்ன பாருங்க, ஆப்ரஹாம் லிங்கனுக்குலாம் 1% கூட பெருமைக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா பிறந்ததே அப்படி ஒரு பஞ்சமான ஒரு ஒரு அவ்வளோ ஒரு ஏழை குடும்பம், ஒரு படிக்காதவங்க வீடு, செய்யாத ஒரு கூலி வேலை கிடையாது, ஸ்கூலுக்கு போல. அப்ப அவருக்குள்ள ஜீரோ பெருமை. அது கடவுள் அவரை உயர்த்துறது அவருக்கு ஈஸியா இருந்துச்சு. ஏன்னா பெருமைன்றதுக்கே அங்க ஒரு இதுவுமே இல்ல. ஆ 1 சாமுவேல் 17:45 பார்த்தீங்கன்னா, ம் தாவீது கோலியாத் கிட்ட சொல்லுவான். "நீ கரெக்ட்டுப்பா. நீ பட்டயத்தோட, ஈட்டியோட வர்ற. ஆனா நான் நீ நிந்தித்த பாரு அந்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்கிட்ட வர்றேன். எனக்கு எதுவுமே இல்ல. நான் 0 தான். ஆனா என்னோட ஆண்டவர் இருக்கிறார் பாத்தியா, அவர் ஆல் பவர்ஃபுல். அவரை நம்பி நான் வர்றேன் உன்கிட்ட" அப்படின்னு தன்னை தாழ்த்துறான். அவன் இவனை என்னன்னோ சொல்றான். ஏன்டா நான் நாயா, நீ என்ன இப்படி பொடியனா இருக்க, நீ எதுக்கு ஒரு கட்டைய தூக்கிட்டு வரியா அப்படின்லாம் என்னன்னோ கேட்கிறான். ஆனா இவன் அதெல்லாம் ஒண்ணுமே காதுல வாங்கல. இவன் சொல்றான், நான் ஆண்டவரை நம்பி நான் உன்கிட்ட வரேன். நீதிமொழிகள் 3:5-6 சொல்லுது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். எப்ப நம்ம சொல்றோமோ, எப்ப ஆண்டவரே என்னோட புத்தி, எல்லாருக்கும் நமக்கு ஆண்டவர் புத்தி கொடுத்திருக்கிறாரு, காமன் சென்ஸ் கொடுத்திருக்கிறாரு, நாலேஜ் கொடுத்திருக்கிறாரு. நம்ம படிப்பு மூலமா, நம்மளுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா நாலேஜ் எல்லாம் கொடுத்திருக்கிறாரு. ஆனாலும் எல்லா டைமும் அதையே அதையே முழுசும் சார்ந்து எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு எப்ப ஒரு மனுஷன் சொல்ல ஆரம்பிக்கிறானோ, அப்பவே அவனோட டவுன்ஃபால். அவனை கடவுள் உயர்த்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நான் எனக்கு தெரியும் அப்படின்னு பேரண்ட்ஸை பார்த்து சொல்றவங்க, டீச்சர்ஸ, பெரியவங்கள, இல்ல உங்களை ரொம்ப நீங்க நல்லா இருக்கணும்னு உங்க மேல உண்மையாவே கரிசனையா இருக்கிறவங்க சொல்றத நம்ம அலட்சியப்படுத்தவே கூடாது. ஏன்னா அது கர்த்தருக்கு ரொம்ப எதிரான காரியம், கர்த்தருக்கு பிடிக்காத காரியம். பெருமை உள்ளவனுக்கு தேவனே எதிர்த்து நிற்கிறாராம். ஆனா தாழ்மை உள்ளவனுக்கு அவரு அவ்வளவு கிருபை கொடுக்கிறாரு. அதனாலதான் தாவீதுக்கு அவ்வளவு கிருபை. நான் என் பலத்துல போல, நான் சேனைகளின் தேவனாகிய அவன் ஆக்சுவலா பலசாலி தான். ஆனா கோலியாத்தை கம்பேர் பண்ணும் போது அவன் ஹீஸ் நோபடி. ஆனா அவனுக்கு எது மேல நம்பிக்கை? அவனோட ஆண்டவர் மேல. அப்படி ஒரு விசுவாசம் ஆண்டவர் என்கிட்டயும் உங்ககிட்ட இருந்தும் ரொம்ப எதிர்பார்க்கிறாரு. அதே போல ஏசாயா 60:22 சொல்லுது, சின்னவன் 1000மும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். எந்த சின்னவனை ஆண்டவர் பலத்த ஜாதி ஆக்குவார்னா, சின்னவன் உன்னை வீட்டுல சின்னவன் இல்ல அளவுல சின்னவன் அது கிடையாது. இந்த சின்னவன்றது இங்கிலீஷ்ல இந்த லீஸ்ட்ன்னு போட்டிருக்கு. லீஸ்ட்னா இன்சிக்னிபிகண்ட், முக்கியமே இல்லாதவங்க. தாவீதை சாமுவேல் கூப்பிடுறாரு. அவங்க அப்பா ஜெஸ்ஸிய கூப்பிட்டு, உன் பிள்ளைங்களெல்லாம் கூட்டு வாப்பான்னா, அவனை கண்டுக்கவே இல்லை. அவங்க அப்பா அப்படி ஒருத்தன் இருக்கிறான்னு கூட அவங்க அப்பாவுக்கு மைண்ட்ல கூட வரல. அப்படி நீங்களும் நானும் ஒரு வேலை முக்கியம் இல்லாதவங்களா இருக்கலாம், நம்ம குடும்பத்துல இருக்கலாம், நம்மளோட படிக்கிற இடத்துல நீங்க ஒருவேளை இன்சிக்னிபிகண்டா, யாரும் பெருசா ஒரு கிளாஸ்ல எல்லாருமே ரொம்ப பாப்புலரா இருந்துட மாட்டாங்க. ஒரு சிலரை யாருமே கண்டுக்க மாட்டாங்க, டீச்சர்ஸும் கண்டுக்க மாட்டாங்க, கூட இருக்கிறவங்களும் கண்டுக்க மாட்டாங்க. அதே போல வேலை பார்க்குற இடம், எதுவா வேணா இருக்கலாம். நீங்க இன்சிக்னிபிகண்டா இருந்தா கவலை மட்டும் படாதீங்க, கவலையே படாதீங்க. ஆண்டவரை மட்டும் பிடிச்சுக்கோங்க. ஆண்டவர் சொல்றாரு, அப்படி இன்சிக்னிபிகண்டா முக்கியமா இல்லாதவங்களதான் அவர் ஏற்ற காலத்துல உயர்த்துவாராம். அதை எப்படி செய்வாராம்? தீவிரமா நடப்பிப்பாராம். அதுக்கு என்கிட்டயும் உங்ககிட்டயும் அவர் எதிர்பார்க்கறது நம்மளோட
தாழ்மைய. நம்ம இன்சிக்னிஃபிகன்ட்டா இருக்கும்போது நம்ம நிச்சயமா தாழ்மையா தான் இருப்போம். ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா சிலர் நம்மள யாருமே முக்கியமா நம்மள வைக்க மாட்றாங்கன்னு நீங்க கசப்பு வளர்த்துறக்கூடாது. மத்தவங்க மேல பொறாம பற்றக்கூடாது. ஏன்னா, நம்ம பொறாமப்படும்போது என்ன சொல்றோம் தெரியுமா? ஆண்டவர் உன்ன ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அவரு என்ன ஆசீர்வதிக்கிறதுக்கு அவருக்கு மனசு இல்லன்னு சொல்றோம். உங்களுக்குரிய ஆசீர்வாதம் உங்களுக்குரியது தான். அது எப்படினாலும் உங்களுக்கு அது கடந்து வரும். ப்ரொவைடட் நம்ம அதுக்கு பாத்திரமா மாறும்போது, ஆண்டவர் அத சீக்கிரமா நடத்துவாரு. அந்த ஆசீர்வாதத்த கரெக்ட்டா கடந்து வரும்படியா, உங்கள சக்சஸ்ஃபுல்லா ஆக்குறதுக்கு அவருக்கு ஈஸியா இருக்கும். அ தாவீதோட பெரிய பெரிய இதுன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட தாழ்மை. இன்னொன்னு சங்கீதம் 16:8 சொல்றாரு, "ஐ ஹேவ் செட் த லார்ட் ஆல்வேஸ் பிஃபோர் மீ." கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இவர் சொல்லல, கர்த்தர் என்னை எப்பொழுதும் தனக்கு முன்பாக வைத்திருக்கிறார்ன்னு சொல்ல. இது 2 இதுல 2 இது இருக்கு. கர்த்தர் உங்கள முன்னாடி வச்சிருக்கிறது ஒண்ணு. அவர் எப்பொழுதும் நம்மள உள்ளங்கையில வரைஞ்சு உங்கள வச்சு இருக்கிறாரு. ஆனா நீங்க கர்த்தர உங்களுக்கு முன்னாடி எப்பவும் வச்சிருக்கிறீங்களா? இது டெலிபரேட்டா செய்யணும். கர்த்தருக்கு அத கர்த்தர அவாய்ட் பண்ணி கூட நம்மளால ஓட முடியும். நம்மளே சுய புத்தியில நமக்கு தோன்றபடி செஞ்சு, ஆண்டவரோட எந்த ஆலோசனையும் கேட்காம, அவருக்கு வெயிட் பண்ணாம நம்மளால இருக்க முடியுமா? முடியும். ஆனா தாவீது சொல்றான், கர்த்தர எப்பவும் எனக்கு முன்னாடி வச்சிருக்கிறேன். எப்பவும். அப்ப நிமிர்ந்து பார்த்தாலே கர்த்தர தான் பார்ப்போம். சின்ன காரியமோ, பெரிய காரியமோ. ஒரு கிரைசிஸ்ல போய் ஓடி அவர் கால்ல விழுறதில்ல. சின்ன விஷயமா இருந்தா கூட ஆண்டவர்ட்ட கேட்பான். ஆண்டவரே, இந்த இது இந்த ஆட்ட நான் இன்னைக்கு எந்த இடத்துக்கு எப்படி ஓட்டிட்டு போகட்டும்? எந்த வழியா போணும்? அதுக்கு மீறி ஆண்டவர் அந்த வழியில ஒரு சிங்கத்த அனுப்புனா, அதையும் அவன் எடுத்துக்குவான். ஆண்டவர் தான் ஏதோ ஒரு நன்மைக்காக எனக்கு இத அனுமதிக்கிறாருன்னு எடுத்துக்குவான். ஏன்னா, அவரு இவன ஸ்ட்ரெங்தன் பண்ணுவாருன்னு தெரியும். அவர் என்ன பலப்படுத்துவாரு. அப்ப நீங்க எல்லா நேரமும் ஸ்மூத்தா இருக்கணும்னு எதிர்பார்க்க கூடாது. ஆனா, அந்த போற பாதையில ஆண்டவர் உங்க கூட நீங்க ஆண்டவர உங்க முன்னாடியே வச்சு வச்சு அவர கேட்டே செய்யும்போது, அவர் கூட இருந்து நீங்க உழுந்தா கூட உங்கள தூக்கி எடுப்பாரு அவர். அததான் ஆப்ரஹாம் லிங்கனோட அவரோட இதுல பார்த்தோம். தாவீதோட வாழ்க்கையிலயும் நம்ம அததான் பார்த்தோம். இது தாழ்மை உள்ளவர்கள் கர்த்தருக்கு காத்திருப்பாங்க. அவங்க ரஷ் பண்ண மாட்டாங்க. நான் சொன்னேன், நம்ம எப்போதும் ஒரு டைம் லைன சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒண்ணு விரட்டிக்கிட்டே இருக்கோம். 5 வயசுல இது பண்ணணும், 10 வயசுல இது பண்ணணும், 15 வயசுல இத முடிக்கணும், 25 வயசுல வேலை கிடைக்கணும், கல்யாணம் பண்ணணும், குழந்தை பிறக்கணும். இப்படி நம்ம சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுல, நம்ம ஒண்ணு மறந்துடுறோம். இந்த இந்த சப்மிஷனுக்கு முக்கியம் நம்ம வெயிட் பண்றது. ஆண்டவருக்காக, அவருடைய இதுக்காக காத்திருக்கிறது. ஏன்னா, அவர்தான் சரியான டோர சரியான சமயத்துல தொறப்பார். நம்மளே போய் அவருக்கு முன்னாடி ஓவர்டேக் பண்ணி செஞ்சோம்னா, அது நெறைய தப்பா முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரசங்கி 3, 1, 11 2 வசனம். ஒ முதல் வசனம் சொல்லுது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. இந்த அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். பாஸ்ட் டென்ஸ். அவர் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அப்ப உங்களோட இதெல்லாம் அவர் ஆல்ரெடி செய்து முடித்திருக்கிறார். நம்ம கரெக்டான நேரத்துல அவர பிடிச்சுக்கிட்டு அந்தந்த சக்சஸ எடுத்துட்டு போக வேண்டியதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட அந்த தாழ்மையை எதிர்பார்க்கிறாரு. இந்த அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார்ல, உங்களுடைய உயர்வும், உங்களோட சக்சஸும் அதுல இன்க்ளூடடா இருக்கு. அத நம்ம எப்பவுமே நம்ம மனசுல வச்சுக்கணும். நான் சொன்னேன் கர்த்தருக்கு காத்திருக்கணும். இந்த காத்திருக்கிறதுல நெறைய பேர் நினைக்கிறாங்க, இந்த காத்திருக்கிற காரியம். ஆப்ரஹாம் லிங்கன் 25 வயசுல இருந்து 52 வயசு பிரசிடென்ட் ஆகுற வரைக்கும் காத்திருந்தாரு. நினைக்கிறோம் நம்ம அந்த காத்திருக்கிற வெயிட்டிங் டைம் இஸ் நாட் வேஸ்டட் டைம். அந்த வெயிட் பண்ற டைம்ல ஆண்டவருக்கு நம்மள குறிச்சு இருக்கிற நோக்கத்துக்கு அத அவர் யூஸ் பண்ணிக்கிறாரு. நிறைய பேர் நினைச்சுக்கிறோம் அது ஒரு பனிஷ்மெண்ட். நம்மள ஆண்டவர் அப்படியே போட்டாரு நம்மள
நீ உயர்த்தவே மாட்டார் போல, நம்மளை இப்படி தண்டனை கொடுத்துட்டாரு அப்படின்னு நினைக்கிறான். அப்படி கிடையாது. வெயிட்டிங் டைம் வந்து இட்ஸ் நாட் வேஸ்டட் டைம். கடவுள் வந்து இந்த வெயிட் டைமை எதுக்கு யூஸ் பண்றாரு? நம்மளோட கேரக்டரையும் நம்மளோட மெச்சூரிட்டியும் நம்ம அதுல வளரணும், நம்ம மெச்சூர் ஆகணும், நம்மளுக்கு ஒரு முதிர்ச்சி வேணும். நம்ம ஒரு சக்சஸை ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு முதிர்ச்சி வேணும். ஏப்ரஹாம் லிங்கன் வந்து 52 வயசுல நான் சொன்னேன், அப்பதான் அவர் பிரசிடென்ட் ஆனார். பிரசிடென்ட் எல்லாம் ஜஸ்ட் லைக் தட் யாராச்சும் போய் பேசிட முடியாது, இது பண்ணிட முடியாது. ஆனா ஒரு 13 வயசு ஒரு கிரேஸ் பெடல்ன்ற ஒரு பிள்ளை வந்து அவருக்கு ஒரு லெட்டர் எழுதினாங்க. லெட்டர் எழுதி, நீங்க பிரசிடென்ட் ஆக போறீங்க, உங்க ஃபேஸ் ரொம்ப தின்னா இருக்குது, அதனால நீங்க தாடி வளர்த்தா நல்லா இருக்கும்னு. நீங்க எந்த யூஎஸ் பிரசிடென்ட்ஸ் அது இப்ப எடுத்து பாருங்களேன், அப்படியே கிளீன் ஷேவனா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஃபேஷியல் ஹேர்ன்றது வந்து மீச தாடி அதெல்லாம் வைக்க மாட்டாங்க, அப்படியே முழு முழுன்னு இருப்பாங்க. ஆனா நீங்க ஏப்ரஹாம் லிங்கன் அவ்வளோ வறுமையில இருந்தார் பாத்தீங்களா? அவரை பார்த்தாலே அவர் வயசோட ஒரு ஜாஸ்தி வயசானவரா தெரிவார். ஏன்னா சின்னதுல சரியான சாப்பாடெல்லாம் கிடையாது. அப்படியே ஒல்லி குச்சி மாதிரி இந்த கண்ணமெல்லாம் உள்ள அப்படியே ஒட்டி போயிருக்கும். அப் அந்த பிள்ளை எழுதுச்சான், அவங்களுக்கு தாடி வச்சா நல்லா இருக்கும்னு. அவர் தாடி வளர்த்தாராம் அவரோட பிரசிடென்சி இனாகிரேஷனுக்கு முன்னாடி. அப்ப இந்த ஒரு ஒரு 11 வயசு எங்கேயோ இருக்கிற ஒரு பொண்ணு இவருக்கு லெட்டர் போட்டா அதெல்லாம் நம்ம கேட்கணும். யுஎஸ் பிரசிடென்ட்ன்றது எவ்வளவு பெரிய பொசிஷனு. நம்ம யாரோ சொல்றதெல்லாம் கேட்போமா? ஆனா அவருக்கு அந்த தாழ்மை எப்படி தெரியுமா வந்துச்சு? அந்த சின்னதுல இருந்து ஒண்ணுமில்லாமையில இருந்து நிறைய ஃபெயிலியர்ஸ பட்டு 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 வந்ததால பெருமை ஜீரோ. ஒரு 11 வயசு பிள்ளை ஒண்ணு சொன்னா கூட அதை கேட்டுக்கிற அளவுக்கு அவர் பக்குவப்பட்டுட்டாரு. எப்ப? 52 வயசுல. ஒருவேளை 25 வயசுல சொல்லியிருந்தா அவர் கேட்டிருப்பாரான்னு தெரியல. ஆனா அதுதான் கடவுளுக்கு தெரியும். எப்ப நம்ம இப்ப ஆப்ரஹாம் லிங்கன் 52 வயசுலதான் உயர்த்தினாருன்னா, உங்களையும் என்னையும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க எவ்வளவு ஃபாஸ்டா நீங்க உங்களோட கேரக்டர்லயும் உங்களோட மெச்சூரிட்டிலையும் நீங்க ஆண்டவருக்கு விட்டு கொடுத்து அவரையே பிடிச்சுக்கிட்டு அவருக்கு கீழ்ப்படிஞ்சு தாழ்ந்து போய் நீங்க எவ்வளவு தூரம் ஆண்டவருக்கு விட்டு கொடுக்குறீங்களோ அவ்வளவு சீக்கிரமா இருக்கும் உங்களோட சக்சஸ். ஆண்டவருக்கு தெரியும் சரியான நேரம் இப்ப கொடுத்தனா இந்த பிள்ளையால இந்த சக்சஸ ஹேண்டில் பண்ண முடியும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா கஷ்டப்படாம அப்படியே வந்திருப்பாங்க. அவங்களுக்கு அந்த சக்சஸ் வந்த உடனே அவங்களுக்கு கையிலேயே பிடிக்க முடியாது. அவங்களால அதை ஹேண்டில் பண்ணவே தெரியாது அவங்களுக்கு. அதனால வெயிட்டிங் டைம் இஸ் நாட் வேஸ்டட் டைம். மோசே வந்து 40 வயசுல பிசிக்கலா ஸ்ட்ராங்கா இருந்தார். 40 வயசுல பிசிக்கலா ஸ்ட்ராங்கா இருந்து ஒருத்தனை ஒரு அடி விட்டா செத்துருவான். அதான் பண்ணார் அவரு. ஒரு 2 எஜிப்சியன்ஸ், ஒரு எஜிப்சியன் வந்து ஒரு இஸ்ரவேல் ஆளை வந்து அடிக்கும் போது இவர் உள்ள பூந்து அந்த எஜிப்சியனை வந்து ஒரு அடியில கொன்னுட்டார். அவ்வளவு உடம்புல தெம்பு இருந்துச்சு. ஆனா பொறுமை இல்லை. ஆண்டவருக்கு தெரியும் இப்ப இவங்கிட்ட இந்த ஜனங்களை கொடுத்தா மீட்கிறது கொடுத்தா இந்த 30 லட்சம் பேரும் 30 லட்சம் கேரக்டரா இருப்போம். கரெக்டா? ஒருத்தர் நம்ம வீடுகள்ல வந்து ஒரு 4-5 பேரை நம்ம ஹேண்டில் பண்றதே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போக மாட்டேங்குது. அப்ப 30 லட்சம் ஜனங்கள் எப்படி இருப்பாங்க? அப்ப எவ்வளவு பொறுமை வேணும். ஆண்டவர் அதனாலதான் 40 வருஷம் அவரு போய் ஆடை மேய்ச்சார் பாத்தீங்களா? ஆடுலாம் ஒண்ணுமே சொன்னபடி கேட்காது. ஒண்ணு இந்த ரைட் சைடு இவன் போனா அது ஒண்ணு லெஃப்ட் சைடு போகும். நம்ம நினைக்கிற மாதிரிலாம் அது நடக்காது. ஏன்னா அதுக்கு புரியாது. அப்ப அதை விட்டு 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 பழக்கி அவனோட கேரக்டரையும் அவனோட மெச்சூரிட்டிலையும் அவன் வளர்றதுக்கு ஆண்டவர் அந்த பீரியட் அவனுக்கு தேவைப்பட்டது. அப்பதான் ஆண்டவர் அவனோட லீடர்ஷிப்பை வந்து மோசே கிட்ட கொடுக்குறாரு. அதே மாதிரி யோசேப்போட காரியத்துல பாத்தீங்கன்னா யோசேப்பு நல்லவரு. ஆனா ஆண்டவரே பர்பஸா அதை டிலே பண்றாரு. அஹ் அதுக்கு வந்து காட்ஸ் பர்பஸ்ஃபுல் டிலே. சில காரியங்கள் நம்மளே நம்ம யோசிச்சு பார்க்கலாம், நம்ம கரெக்டா இருக்கோமா நம்ம வழியில. ஆனா அதை மீறியும் நம்ம நல்லா ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சு தாழ்ந்து போய் எல்லாம் சொல் பேச்சு கேட்டு நம்ம நடந்தா கூட சில காரியங்கள் டிலே ஆகும் போது அது காட்ஸ் பர்பஸ்ஃபுல் டிலேன்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, யோசேப்பு வந்து அந்த சிறைச்சாலையில இருந்தா அந்த பானை பாத்திரக்காரனோட
ஆஹ் சொப்பனத்துக்கு அவன் பதில் சொல்லிட்டு சொல்றான், நீ வெளியில போனோம். நீ அவன் தான் ராஜாக்கு க்ளோஸ். அந்த கப் பேரர்ன்றவங்க ராஜாக்கு ரொம்ப க்ளோஸ். அவங்க சொன்னா ஈஸியா கேட்டுக்குவாங்க. ஆனா இவன் சொல்றான், நீ என்ன ஞாபகம் வச்சுக்கோ, என்ன இந்த சிறையில இருந்து வெளியில எடுத்தா போதும், வேற எதுவுமே சொல்ல. நீ எனக்கு ஒரு வேலை வாங்கிட்டா, எனக்கு ஒரு வீடு, ஒண்ணுமே கேட்கல. அவன் சொன்னா, இந்த இந்த பிரிசன்ல இருந்து நான் வெளியில போகணும், அவ்வளவுதான் கேட்டான். ஆனா அந்த ஆள் 2 வருஷம் மறந்துட்டான். யார் மறக்க வச்சா? ஆஹ் ஆண்டவரே மறக்க வச்சாரு. ஏன்னா ஆண்டவரோட பிளான் வந்து யோசேப்பு கரெக்டா அந்த இடத்துல எதுக்கு இருக்கணும்னா, அந்த பஞ்சமான அந்த பஞ்சம் வர்றப்ப இவன் வந்து பிரைம் மினிஸ்டரா இருக்கணும். அதுதான் ஆண்டவரோட தீர்மானம். இப்ப இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பானை பாத்திரக்காரன் மட்டும் ஞாபகம் வச்சு ரிலீஸ் ஆன மறுநாளே அவன் போய் வேலையில சேர்ந்த உடனே, ராஜா காதுல இப்படி ஒரு பையன் இருக்கிறான், அநியாயமா அவனை உள்ள வச்சிருக்கிறாங்க, நீங்க அவனை ரிலீஸ் பண்ணா நிச்சயம் பண்ணிருப்பாரு. ஆனா யோசேப்பு கிட்ட செல்போன் கிடையாது, மொபைல் நம்பர் பானபாத்திரன்ட்ட கிடையாது, பானபாத்திரக்காரன் கிட்ட கிடையாதா? இவனை அந்த சிறைச்சாலையில இருந்து அந்த நேரத்துல ரிலீஸ் பண்ணிட்டா, இவன் எகிப்துக்குள்ள எங்க போனான்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? he would have become untraceable. கரெக்டா? அவ்வளவு பெரிய நாட்டுல போய் யோசேப்ப இவன் தான் இதுக்கு பதில் சொல்லுவான், சொப்பனத்துக்கு பதில் சொல்லுவான்னா எங்க போய் தேடுவீங்க? அதனாலதான் ஆண்டவர் கடினமா இருந்தாலும் அந்த சிறைச்சாலையிலேயே இன்னும் 2 வருஷம் அவனை இருக்க வைக்கிறார். அவன் எந்த தப்புமே பண்ணல, நல்லவன். ஆனாலும் அவனை அதுல வைக்கிறாரு. சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம ஒருவேளை தப்பு பண்ணாம நம்ம சில நேரம் காத்து இருக்கிற மாதிரி அநியாயமா அநியாயமா நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆகாம நம்ம ஒரு அப்படியே ஒரு ஸ்டாக்னண்டா அப்படியே தேங்கி போய் நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய முன்னேற்றமே இல்லாம இருக்கிறப்ப, தயவு செய்து நீங்க யோசிச்சுக்கோங்க. இது கடவுளோட பர்பஸ்ஃபுல் டிலேயா இருக்கலாம். அது அவர் செய்யும் போது அந்த டோரை திறந்தப்ப அந்த யோசேப்பு வந்து அந்த தேசத்திலே 2வது பெரிய ஆள். அவன் நினைச்சே பார்த்துக்க முடியாது. நான் நினைச்சேன், ஒருவேளை அவனை அப்பவே ரிலீஸ் பண்ணியிருந்தா ஒண்ணு எகிப்துக்குள்ள போய் எங்கேயோ ஒரு குக்கிராமத்துல ஏதோ கண்காணாத இடத்துல போய் ஒரு வேலை பார்ப்பான், இல்லைன்னா கானானுக்கு திருப்பி போறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அவனுங்க அண்ணனுங்க தான் சரியில்லையே, இவனை கொல்லணும்னு நினைச்சாங்க. அப்ப கானான்லயும் போய் அவனை தேட முடியாது. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர். அவனை சிறைச்சாலையில இருந்த டைம்ல அவனுக்கு ஒரு சியர்ஃபுல் ஸ்பிரிட். நீங்களும் நானும் அப்படி வெயிட் பண்ற காலத்துல நமக்குள்ள ஒரு அந்த நம்மளோட அந்த சியர்ஃபுல் ஸ்பிரிட்டை விட்டுறக்கூடாது. அப்படின்னு சொங்கியா அப்படி நொந்து போய் நம்ம மேலேயே கோவப்பட்டு நம்ம மேலேயே நொந்துகிட்டு நம்ம தான் ஏதோ செஞ்சுட்டோம் போல இந்த மாதிரி பாடம் அனுபவிக்கிறோம்னு நம்ம எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணி சொல்லாதபடிக்கு ஆண்டவரோட கைக்குள்ள நம்ம அடங்கி அந்த வெயிட் பண்ற போது அதோட பலன் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். அதே போல தாவீதையும் பாத்தீங்கன்னா 17 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் ஆட்டை மேய்க்க விடுறாங்க. இவங்க அண்ணன்கள்லாம் அதே டைம்ல எங்க இருந்தாங்க? மிலிட்ரியில இருந்தாங்க. யாரோட? சவுலோட மிலிட்ரியில. அந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் மிலிட்ரியில இருக்கிறாங்க, இவனை மட்டும் கொண்டு வந்து போய் ஆட்டை மேய்க்க விட்டுருக்காங்க. நம்ம வீடுகள்ல கூட நம்ம நினைப்போம், நம்ம ஒரு வீடுகள்லயோ இல்ல படிக்கிற, இப்ப இந்த காலத்துல எந்த பேரண்ட்ஸும் அப்படிலாம் பார்ஷியாலிட்டி காட்டுறது கிடையாது. ஆனா நம்மள வெளியில இந்த உலகம் நம்மள பார்ஷியலா ட்ரீட் பண்ணும். நம்ம ஒண்ணுமே இல்லாத மாதிரி நம்மள ட்ரீட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த நேரத்துல வந்து நம்ம வந்து மனம் அடிவகைறக்கூடாது. ஏன் இப்படி சொல்றேன்னா, இவங்க அண்ணன்ங்க என்னதான் மிலிட்ரியில இருந்தாலும் கோலியாத்த பார்த்த உடனே அப்படியே கோழையா ஓடிட்டானுங்க பயந்து எல்லாரும். ஆனா ஆண்டவரு இவனுக்கு வந்து இவனுக்கு ரொம்ப மோசமான இதுதான். இந்த ஒரு கொஞ்சோண்டு ஆட்டை கொண்டு போய் மேய்க்கிறது வந்து அது ஒரு நல்ல வேலையா என்ன? ஒரு மோசமான வேலை. அதுல ஆண்டவர் அவனுக்கு வந்து இந்த மிலிட்ரியில கிடைச்சதோட பெஸ்ட் ட்ரைனிங் கொடுத்தாரு. கரடி எப்படி ஹேண்டில் பண்ணணும், சிங்கத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்து கோலியாத்த அவன் போய் கொல்ற அளவுக்கு அவனை வந்து தைரியப்படுத்தினாரு. அவன் தாவீதையும் அவங்க அப்பா மிலிட்ரிக்கு அனுப்பியிருந்தா உருப்படாம போயிருப்பான். ஆண்டவர் அவனை
அவங்க அப்பா அவனை பார்ஷியலா ட்ரீட் பண்ணி பார்ஷியாலிட்டி காட்டி அவனை ஆட்டுக்குள்ள வச்சாலும், நீங்க எந்த இடத்துல பார்ஷியலா ட்ரீட் பண்ணப்பட்டாலும் ஆண்டவர் உங்களை உயர்த்தணும்னு நினைச்சா அந்த அந்த கஷ்டமான சூழ்நிலை, அந்த பேடான உங்களுக்கு இருக்கிற அந்த சூழ்நிலையை கூட உங்களுக்கு சாதகமா மாத்தி ஆண்டவர் அதை சக்சஸ்ஃபுல்லா மாத்துவார். இப்ப இது வெயிட்டிங்க பத்தி பார்த்தோம். இன்னும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த வெயிட் பண்ணாம சிலரு கடவுளையே ஓவர்டேக் பண்றது. ஏன்னா நம்மளுக்கு அவ்வளோ ஸ்மார்ட் நம்ம. நம்ம வந்து அதெல்லாம் வெயிட் பண்ண முடியாது. கடவுள் என்னைக்கு தர்றது, நம்ம என்னைக்கு நம்ம பெரிய ஆளா சக்சஸ்ஃபுல்லா வர்றதுன்னு நிறைய பேர் கடவுளையே ஓவர்டேக் பண்றவங்க இருக்காங்க. ஆனா ஆண்டவர் உங்ககிட்டயும் என்கிட்டயும் அப்படி ஓவர்டேக் பண்றதை எதிர்பார்க்கல. யாக்கோபோட வாழ்க்கையில அது தெரியும். அவங்க அப்பாவை ஏமாத்தி அந்த பிளெஸ்ஸிங்ஸை வாங்கிட்டு போனா அது அவனுக்கு பிளெஸ்ஸிங்ஸே இல்லை. அவன் அந்த காலமெல்லாம் நிம்மதியாவே இருக்கவே இல்லை. அவங்க அண்ணன் மேல அண்ணனை ஏமாத்துனான், அம்மாவை விட்டு போனான், அவங்க அப்பாவை ஏமாத்துனான். ஒரு அவனுக்கு வந்து ஒரு பீஸ் இல்லாத வாழ்க்கை. அவனுக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவனுக்கு மன அமைதியே கிடையாது. திருப்பி அவன் வர்ற வரைக்கும் பயத்திலேயே ஏமாற்றத்திலேயே தான் வாழ்ந்தான். உங்களுக்கு பணம் பொருள் எல்லாம் இருந்துச்சானா மனசு நிம்மதி ரொம்ப முக்கியம் இல்ல. அது அவனுக்கு இல்லவே இல்லை. அதே மாதிரிதான் இந்த இந்த ப்ராடிகல் சன், இந்த கெட்ட குமாரன்னு சொல்றோம்ல, அவனுக்குமே லைஃப்னா என்ஜாய் பண்ணும். இப்ப வயசு நமக்கு இந்த வயசுலயே என்ஜாய் பண்ணும். ஆண்டவர் என்னைக்கு ஆசீர்வதிச்சு நான் என்னைக்கு காசு பணம் பார்த்து அதுக்குள்ள எனக்கு வயசாயிருமே அப்படின்னு நிறைய பிள்ளைங்க நான் இப்ப பாக்குறேன். நிறைய பிள்ளைங்களோட என்ன நினைக்கிறாங்க, நம்ம இப்ப லைஃப வந்து என்ஜாய் பண்ணணும், அதுக்குன்னு ஒரு காலம் ஆண்டவர் வச்சிருப்பாரு, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா நம்மளே அந்த ஆசீர்வாதத்தை கையில எடுத்து ஆண்டவரை ஓவர்டேக் பண்ணி நான் என்ஜாய் பண்றேன்னு சொல்லும் போது அது நிச்சயமா அது ஆசீர்வாதமா முடியாது. அதே மாதிரிதான் சிம்சோன். ஆண்டவர் அவனுக்குன்னு ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருந்தாரு. அவனை ஒரு ஜட்ஜா, நெக்ஸ்ட் ஒரு பெரிய ஜட்ஜா வச்சு அவனுக்கு ரொம்ப விசேஷித்த அபிஷேகம் எல்லாம் கொடுத்திருந்தா. அவன மாதிரி ஒரு ஒரு பராக்கிரமசாலி, அவனை மாதிரி ஒரு வாரியர், அவனை மாதிரி ஒரு பிசிக்கலி ஸ்ட்ராங் வந்து யாருமே இந்த ஹிஸ்டரி ஆஃப் த பைபிள்லயே யாருமே இல்லாம இருந்தாங்க. ஆனா இந்த கண்மூடித்தனமான அறிவில்லாத அன்பு, கண்மூடித்தனமான அறிவில்லாத அன்பு, இதை நான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமா சொல்லணும்னு இருக்கேன். இந்த வேலண்டைன்ஸ் டே இன்னைக்கு கண்மூடித்தனமான அறிவில்லாத அன்பு, இன்ஃபேச்சுவேஷன், அதுக்கு பின்னாடி வந்து யங்ஸ்டர்ஸ், அதுவும் நம்ம குரூப்ல இருக்கவங்க யாருமே தயவு செய்து போயிடாதீங்க. ஆண்டவர் உங்களுக்குன்னு வச்சிருக்க சக்சஸ வந்து அது பாழாக்கிரும். யாரையாவது நம்மளுக்கு ரொம்ப 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 பிடிக்கும், அது அந்த காரணமே இல்லாம ஒருத்தவங்க இவங்க கூட நம்மளுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப், இவங்க கூட தான் நம்ம வாழணும், அவங்க இருந்தாதான் எனக்கு ஹாப்பினஸ்ன்னு நினைக்கிற ஏஜ் இது. அது காமன். அது வந்து ஏன்னா உங்களோட உடம்புல நடக்கிற ஹார்மோனல் சேஞ்சஸ்னால அது வரலாம். ஆனா பேரண்ட்ஸோட சொல் கேளாம நம்மளுக்கு இருக்கிற டீச்சர்ஸ், நம்ம மேல ரொம்ப கரிசனை உள்ளவங்களோட அட்வைஸ் எல்லாம் எடுக்காம அவங்க வேண்டான்னு சொல்ற காரியத்தை நம்ம பின்னால போகும்போது அது 100%, ஒன்னு ரெண்டு இல்ல, 100% நமக்கு அது ஆசீர்வாதமா இருக்காது. அந்த ரிலேஷன்ஷிப் ஆண்டவர் அதை அப்ரூவ் பண்றாரா, நீங்க செய்யற காரியத்தை, அதை மட்டும் நம்ம ரொம்ப மனசுல யோசிச்சுக்கணும். யார் மேலேயாவது நமக்கு ஒரு இது வருதுன்னா வெயிட் பண்ணுங்க. உடனே அதிரடியா நீங்க கடவுளை ஓவர்டேக் பண்ணி எதுலயும் போய் சிக்கிறாதீங்க. உங்களுக்கு வர்ற ஆசீர்வாதத்துல ஆசீர்வாதத்தை வந்து தயவு செய்து இழந்து போயிடாதீங்க. ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஒரு காலம் வச்சிருக்கிறாரு. இப்ப படிக்கணுமா, படிக்கிறதுல 100% கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. வேலை பாக்குறீங்களா, வேலை பார்க்கறதுல 100% கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இந்த மாதிரி பிசாசு கொண்டு வர டிஸ்ட்ராக்ஷன் இது. உங்களோட சக்சஸ வந்து நீங்க நல்ல லைஃப்ல மேல வர்றத அவன் ஒருத்தனுக்கு தான் பிடிக்காது. நிறைய பிள்ளைங்க சொல்றாங்க, பேரண்ட்ஸ் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆனா ஒருவேளை உங்களோட அறிவுல கொஞ்சம் கம்மியா இருக்கலாம், நாலேஜ் எல்லாம் ஒருவேளை கம்மியா இருக்கலாம், உங்களோட டெக்னிக்கலா அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், இந்த உலகம் கூட தெரியாம இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடையாது. இந்த உலகத்துல நீங்க நல்லா இருக்கணும்னு
நினைக்கிறது, இந்த உலகத்துல ஒரு மனுஷனை கடைசியா கைவிடுறது அவங்க அப்பா அம்மாவை தான் இருப்பாங்க. தயவு செய்து பேரண்ட்ஸ்க்கு கீழ்ப்படிங்க, அவங்க சொல்றத ஏத்துக்கங்க. இப்பெல்லாம் நானே உங்ககிட்ட நான் இதை அட்வைஸா சொல்லல, நான் அன்பா சொல்றேன். இது அட்வைஸே கிடையாது. நான் உங்ககிட்ட அன்பா சொல்றேன். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃப் வச்சிருக்கிறாரு. அதை இழந்து மட்டும் போயிடாதீங்க. அதே மாதிரி கடவுளோட டைமிங்கை நம்ம டிலே பண்ண முடியுமா? பண்ண முடியும். நம்ம எப்ப கீழ்ப்படியாம போறோமோ, ஆண்டவர் கீழ்ப்படியாம போகும்போது நம்ம ஆண்டவரோட டைமை டிலே பண்ண முடியும். யோனா பாருங்க, 3 நாள் உங்களுக்கு தெரியும். அவரு நினிவேக்கு போன்னு சொன்னா தர்ஷீஷுக்கு அவர் போவாரு. 3 நாள் அவரு மீனோட வயித்துக்குள்ள இருந்தார்ல. அதான் அதான் என்ன, கடவுள் தான் திருப்பி தான் அவரை வெளியில எடுத்து திருப்பி அவரை தட்டி திருப்பி கூப்பிட்டு நினிவே மக்களை தான் ரட்சித்துட்டாரு. ஆனா யோசித்தமா, அந்த 3 நாள்ல அவ்வளோ பெரிய நினிவே பட்டணத்துல இவரோட டிஸ்ஒபீடியன்ஸ்னால அந்த 3 நாள்ல எத்தனை பேர் இறந்துருப்பாங்கல்ல, வயசானவங்க யாராவது இறந்துருப்பாங்க. அப்ப அவங்க எல்லாம் நித்திய ஜீவனை இழந்து போயிட்டாங்க தானே. அந்த 3 நாள்ல யாராவது ஒருத்தவங்க செத்துருப்பாங்க, ஏதோ ஒரு வியாதியில செத்துருப்பாங்க, ஏதோ ஒரு வயசா வயசாகி செத்துருப்பாங்க, எப்படியாவது ஒண்ணு இறந்து போயிருப்பாங்களே. அப்ப அந்த அந்த ஆத்துமாக்கள்லாம் யோனாவால தானே அவங்களோட நித்திய ஜீவன் காலகாலமா ஆண்டவரோட இருக்கிறது, அந்த பரலோகத்தை இழந்து போறாங்க. அஹ் அது 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 யோசித்தோமா நம்ம? அது 3 நாள் நம்ம நினைக்கிறோம், நான் இப்படியா டிஸ்ஒபீடியண்டா இருந்தா கூட ஆண்டவர் என்ன தட்டி எப்படியாவது கொண்டு வந்துருவாரு, அவரோட ட்ராக்ல வச்சிருவாருன்னு வைப்பாரு. ஆனா இவனால மத்தவங்களுக்கு எவ்வளவு கடுமையான மன உளைச்சல். இவன் கூட இருந்த கோ பேசஞ்சர்ஸ், இவன் யாருன்னே தெரியாது. இவனால மத்தவங்களுக்கு அவ்வளவு பயம். யோனா 1வது அதிகாரம் வீட்டுல போய் முடிஞ்சா வாசித்துட்டு அப்புறம் நீங்க நீங்க போய் சாப்பிட்டுருங்க. அஹ் அவனால மத்தவங்களுக்கு பயம், மத்தவங்களுக்கு பொருள் நஷ்டம், மத்தவங்களோட உயிரே போற அளவுக்கு அவ்வளவு ஒரு டேஞ்சரஸ் சுச்சுவேஷன்ல கொண்டு போய் விட்டான். இன்னொன்னு, இவனை தூக்கி உள்ள போடும்போது அவங்களுக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங். ஐயோ, நம்ம ஒரு மனுஷனை போய் இப்படி கடலுக்குள்ள போட வேண்டியதா இருக்கு. அப்ப என்னோட டிஸ்ஒபீடியன்ஸ், என்னோட கீழ்ப்படியாமை, நான் கடவுளோட டைம் கீழ்ப்படியாத போது அது எத்தனை பேரை பாதிக்குது, என்னை சுத்தி இருக்கிறவங்கள பாதிக்குது, என்னையும் பாதிக்குது. யோனாவுக்கு என்ன, மீன் வயிற்றுக்குள்ள என்ன ஜாலியாவா இருந்திருக்கும்? எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு நினைச்சு பாருங்க. கீழ்ப்படியாத போது அதை என்ன அஃபெக்ட் பண்ணுது, என் குடும்பத்தை அஃபெக்ட் பண்ணுது, என்னை சுத்தி இருக்கிறவங்கள அஃபெக்ட் பண்ணுது. அப்ப ஒரு மனுஷனோட ஒபீடியன்ஸ் நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டிய டைம்ல உங்களுக்கு சக்சஸ கொடுக்க முடியாம நானே ஒரு தடையா இருந்துடக்கூடாது. இப்ப நான் இன்னொன்னு சொன்ன, இந்த வெயிட்டிங் டைம், அந்த வெயிட் பண்ற டைம்ல முக்கியமா பார்க்க வேண்டியது, அந்த டைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணாம இருக்கிறது. அந்த நேரத்திலயும் ஆண்டவர் மேல முழு அன்போட அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டே இருக்கணும். நம்மளோட சூழ்நிலைகள் எதுவா இருந்தாலும் வெயிட்டிங் டைம்னு ஒன்னே சும்மா இருந்தது. நமக்கு இப்ப எதுவுமே நடக்கல, நம்ம ஒண்ணுமே செய்ய வேண்டாம், சும்மா இருப்போம்னு. அது ஒரு ஆப்ஷன் கிடையாது. யோசேப் போத்திபார் வீட்டுல இருந்தான். அங்க எவ்வளவு நல்லா வேலை செஞ்சான்னா, இவன் நிமித்தமா அந்த போத்திபாரோட வீடை ஆண்டவர் பிளஸ் பண்ணாரு. தேவையே இல்லாம அவனை சிறைச்சாலையில போட்டாங்க. ஆனா அந்த இடத்துலயும் அவன் அவ்வளோ அந்த அந்த இடத்துக்கே அவனை ஒரு சூப்பர்வைஸ் பண்ற மாதிரி அவனை போடுற அளவுக்கு அவனோட வேலையில உண்மையா இருந்தான். அட போங்கடா, நானே ஒரு தப்பும் செய்யல, என்ன போய் நீங்க பிரிசன்ல போட்டீங்க அப்படின்னு சொல்லி மூளையில உட்கார்ந்து அவன் மூக்க ஒழிச்சிட்டு மூளையில உட்கார்ந்து அழுதுட்டு, இல்ல மத்தவங்க மேல கோவப்பட்டுக்கிட்டு, தான் சூழ்நிலை மேல கோவப்பட்டுக்கிட்டு, அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. அதே மாதிரிதான் தாவீதும். எப்படி அண்ணன்கள் எல்லாம் மிலிட்டரிக்கு அனுப்புனீங்க, என்ன மட்டும் இப்படி அஹ், இதுக்கு ஆடை மேய்க்கிறதுக்கு அனுப்பியிருக்கீங்கன்னு சொல்லி ஆட்டம் பிடிச்சி கால் கைய உதறி அழுதுகிட்டு வீட்டுல உட்கார்ல. எனக்கு இந்த வேலை தானேப்பா கொடுத்துருக்கீங்க, அதுல நான் சின்சியரா இருக்கேன், யாருக்குமே தெரியாது. ஒரு ஆடு குறைஞ்சா கூட கேட்பார் கிடையாது. ஆனா அந்த வேலையில அவ்வளவு சின்சியர். அந்த கொடுத்த கொஞ்சம் ஆடுல அதை ஏதாவது அதுக்கு ஏதாவது டேஞ்சர் வரும்போது இவன்
நின்னு அத அத வந்து செய்யறான் அவன். அந்த ஆட்டெல்லாம் காப்பாத்துறான். அஹ் புலிகிட்ட இருந்து இவன் இது சிங்கத்துக்கிட்ட இருந்து இவன் தப்பிக்கிறது முக்கியமா, ஆட்டை காப்பாத்துறது முக்கியமா? ஆனா அவன் நினைக்கிறான், இது என்கிட்ட கொடுக்கப்பட்ட பொறுப்பு, நான் வந்து 100% அதுக்கு ஜஸ்டிஸ் செய்யணும். இன்னைக்கு நீங்க படிக்கிறீங்களா? 100% ஜஸ்டிஸ். நீங்க உங்ககிட்ட என்ன காரியம் கொடுக்குறாங்களோ அந்த காரியத்துக்கு நீங்க 100% ஜஸ்டிஸ் செய்யும் போது, உலகமோ உங்க வீடோ யாரும் அதை ரெக்கக்னைஸ் பண்ணலனாலும் ஆண்டவர் அதை நிச்சயமா ரெக்கக்னைஸ் பண்றாரு. ஏன்னா அவர் சொல்றாரு, கொஞ்சத்துல உண்மை உள்ளவனை நான் அநேகத்தின் மேல அதிகாரியா வைப்பேன். உங்களுக்கு ஒரு சின்ன காரியத்தை கொடுத்து அதுல உங்களுக்கு சக்சஸ் வர வச்சா, நீங்க அதையே உங்களால சரியா நீங்க அதை சின்சியரா உங்களால அதை ஹேண்டில் பண்ண முடியும்னா, உங்களை வாழ்க்கையில எப்படி ஆண்டவர் பெரிய சக்சஸ் உங்களை நம்பி கொடுப்பாரு. நீங்க அதை எப்படி சரியா அந்த இதை வச்சுக்குவீங்கன்னு ஆண்டவருக்கு எப்படி தெரியும்? அதனால சின்னதுலயே நம்ம வந்து சின்ன காரியத்துல கூட ரொம்ப உண்மையா இருக்கும்போது ஆண்டவர் செய்வார். நான் இப்படி முடிக்க விரும்புறேன். சரியான டைம் வரும்போது நீங்க இதெல்லாம் செய்யறேன், நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறேன், நான் தாழ்மையா இருக்கிறேன், நான் ஆண்டவர் காத்திருக்கிறேன், நான் ஆண்டவரோட டைமிங்க நான் ஓவர்டேக் பண்ண மாட்டேன் ஆண்டவரை அப்படின்னு நீங்க ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சு இருக்கும் போது, ஆண்டவர் சரியான டைம் வரும்போது உங்களோட சக்சஸ எப்படி நடத்துவாரு அப்படின்னா, சீக்கிரமா. அது ஹேஸ்டிலி அப்படின்னு போட்டிருக்கு இங்கிலீஷ்ல. எப்படி போட்டிருக்குன்னா ஹேஸ்டிலி, அப்படியே கடகடன்னு நடக்கும். நீங்களே இன்னைக்கு காலையில வரைக்கும் பல வருஷமா ஒண்ணுமே நடந்திருக்காது. இன்னைக்கு காலையில வரைக்கும் கூட உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா ஆண்டவர் நடக்கும்போது அப்படி ஜஸ்ட் ஒரு ஒரு வித்தின் மினிட்ஸுக்குள்ள அதை அப்படி நடத்துவார். அது ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும், ஒரு மிராக்கிள் மாதிரி இருக்கும். எப்படி அவரால் செய்ய முடியும்? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னா, தானியேல் 2:21 சொல்லுது, அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். உங்களுக்காக உங்களுக்கு ஒரு சக்சஸ் வர வைக்கணும், நீங்க ரெடியா இருக்கிறீங்க, அந்த டைம்க்கு ரெடியா இருக்கிறீங்கன்னா அவர் உங்களுக்காக காலங்களையும் சமயங்களையும் மாற்றுவாராம். அஹ் யோசேப்பு வந்து பார்வோன் முன்னாடி ஆதியாகமம் 41:14 அவனை தீவிரமாய் காவல் கிடங்கில் இருந்து கொண்டு வந்தார்கள். பார்வோன் அவனை கூப்பிடுறான், அவன் ஷேவ் பண்ணல, பழைய ட்ரெஸ் போட்டிருக்கான், அதெல்லாம் மாத்திக்கிட்டு ஓடி வரான். நீங்களும் அப்படிதான். உங்களுக்கு தெரியவே தெரியாது, உங்களுக்கு இன்னைக்கு நாளைக்கு உங்களுக்கு என்னன்னு தெரியாது. இன்னைக்கு நீங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு அவரோட இதுக்கெல்லாம் நீங்க அவருக்கு பிரியமா நடக்கும்போது உங்களோட சக்சஸ் ஜஸ்ட் லைக் தட் நடக்கும். நீங்க அப்படி ஓடி போய் அதை எடுத்துக்கிற மாதிரி ஆண்டவர் இருப்பார். அதை எப்படி செய்வார்னா, அப்படியே டிராக் பண்ண மாட்டார், இழுத்து அடிக்க மாட்டார். அதேதான் தானியேல் 2:25. அப்பொழுது ஆரியோகு தானியேலை ராஜாவின் முன்பாக தீவிரமாய் அழைத்து கொண்டு போய், நீங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இந்த வேர்டு தீவிரமாய், ஹேஸ்டிலி, ஸ்விஃப்ட்லி, ஈஸியா நடக்கும். அது நீங்களா போய் போய் ஓடி ஓடி உங்களோட சக்சஸ் சேஸ் பண்ணாதபடி உங்களுக்கு ஆண்டவர் எப்ப நீங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்ச அவரை உங்க முன்னாடி வச்சு வச்சு நடக்கும் போது ஆண்டவர் அதை வந்து ஈஸியா அந்த காரியத்தை நடத்துவார். ஏசாயா 30:18 சொல்லுது, உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். இது நமக்கு, நான் சொன்னேன், நம்ம வந்து ஆண்டவருக்கு காத்திருக்கணும். நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கிறதுக்கு தெரியும். ஆனா இந்த வசனம் சொல்லுது, உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பாராம். அவர் காத்திருப்பார், அவர் உங்க மேல மனதுருகும்படி எழுந்திருப்பாராம். அவர் உங்களுக்கு காத்திருக்கிறாரு. நான் இந்த பிள்ளைக்கு, இந்த பையனுக்கு, இந்த பிள்ளைக்கு எப்ப இவனை சக்சஸ்ஃபுல்லா ஆக்கணும்னு நான் வெயிட் பண்றேன். ஆண்டவர் வெயிட் பண்றாரு உங்களுக்காக. நீங்க மெச்சூர் ஆகுற வரைக்கும், நீங்க உங்க கேரக்டர்ல வளர்ற வரைக்கும், நீங்க ஃபுல்லா உங்களை சப்மிட் பண்ற வரைக்கும், நீங்க பெருமை இல்லாம இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் வந்து சில டைம் ஆண்டவர் பர்பஸ்ஃபுல்லா டிலே பண்ணுவாரு. ஆனா அந்த டிலே முடிஞ்சு நீங்க உங்களை என்ன காரியத்துக்காக வச்சிருக்கிறாரோ, முக்கியமா இந்த காத்திருக்கிறவங்க வந்து, இந்த கம்ப்ளைண்ட் பண்றவங்க யாருன்னா செல்ஃபிஷா திங்க் பண்றோம். நான் வந்து மேல வரணும்,
லைஃப்ல. அப்படி இருக்கவங்க, அந்த செல்ஃபிஷா இருக்கிறவங்க, தன்னை மட்டுமே யோசிக்கிறவங்க தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அப்படி நீங்க செல்ஃபிஷா இல்லாத படிக்கு ஏன் ஆப்ரஹாம் லிங்கனை இவ்வளோ கொண்டாடுறாங்கன்னா, அவர் வந்து அவர் அவரோட உயிரே போற அளவுக்கு அவர் வந்து ஒரு ஒரு சமயம் சொன்னேன் நான், அவர் எல்லா வேலையும் பார்ப்பாருன்னு. ஒரு சமயம் ஒரு போட்டுக்கு போட்ல அவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஸ்லேவ்ஸ், அந்த அடிமைகள், அது நமக்கு புரிய கூட புரியாது. ஆடு மாடை வாங்குற மாதிரி அடிமைகள் மனுஷரை வாங்கி அவங்கள வந்து விற்க கொண்டு போற காரியத்தை பார்த்தவரு, அவரால அது 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 சின்னதுல பார்த்தாரு. கொஞ்சம் யங்கா இருக்கும்போது, இந்த 25 வயசுக்கு முன்னாடி. ஆனா 52 வயசுல பிரசிடென்ட் ஆன அப்புறம் அவர் ஃபர்ஸ்ட் செஞ்ச காரியம் அந்த ஸ்லேவரி அபாலிஷ் பண்ற அந்த லாவை கொண்டு வந்தாரு. இனிமே அந்த ஸ்லேவரி யாரும் இப்படி ஆளுங்களை வாங்கி அவங்கள ஸ்லேவ்ஸா வைக்க கூடாதுன்னு வச்சாரு. அப்ப ஆண்டவருக்கு ஒரு பெரிய நோக்கம் உங்களை குறிச்சு இருக்குது. ஆனா நான் செல்ஃபிஷா இல்லாம எப்போதும் நல்லது பண்றவங்க, மத்தவங்களுக்கும் நான் நன்மை செய்யணும், நான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும், நான் நல்லா வாழணும், நான் ரொம்ப ரிச் ஆகணும், நான் ஹாப்பியா இருக்கணும்னு மட்டும் இல்லாம, ஆண்டவருக்கு உங்களை குறிச்சு ஒரு நோக்கம் இருக்கும். யோசேப்பை குறிச்சு அவனை அந்த ஃபேமைன்ல ஒரு பிரைம் மினிஸ்டர் வைக்கிற மாதிரி உங்களை குறிச்சு பெரிய நோக்கம். ஏப்ரஹாம் லிங்கனை குறிச்சு ஒரு நோக்கம் என்ன, அந்த ஸ்லேவரி அபாலிஷ் பண்றதுக்காக தான் ஆண்டவர் இவ்வளோ அந்த பாதையை கடக்க பண்ணி அவர் அந்த அந்த இதுக்கு கொண்டு வந்தாரு. அதனால நீங்க காத்திருக்கிற காரியங்கள்ல சும்மா இருக்கிறது இல்ல, நன்மை செய்துகிட்டே இருக்கணும். ஆண்டவர் சரியான நேரத்துல உங்களை உயர்த்துவார். நத்திங் கேன் ஸ்டாப் காட்ஸ் டைமிங் ஃபார் யூ. அவர் உங்களுக்கு வச்சிருக்கிற பிளானு, அவர் வச்சிருக்கிற டைமிங்கை வந்து யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது. காட் இஸ் நெவர் ஐடில். ஆண்டவர் சும்மா இருக்கிறாரு, நீங்க எப்படி கஷ்டப்படுறீங்க, எப்படி அன்சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறீங்கன்னு பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிற கடவுள் கிடையாது. ஹி இஸ் நெவர் லேட் ஈவன் பை எ செகண்ட். அவர் ஒரு செகண்ட் கூட லேட்டா உங்களோட வாழ்க்கையில அவரு வந்து சக்சஸ வந்து ஹோல்டு பண்ணி வச்சிருக்க மாட்டார். ஹி இஸ் நெவர் லேட் பை எ செகண்ட். கரெக்டான நேரத்துல நிச்சயமா உயர்த்துவார். கர்த்தர் தாமே உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் ஆண்டவர் வந்து ஒரு பெரிய ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃப்குள்ள ஆண்டவர் கொண்டு போவாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.